அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. மஹிந்த சிந்தனை மூலம் நகரங்களுக்கான வசதிகள் தற்போது கிராமங்களுக்கும் வழங்கப்படுகின்றன. வரவு செலவு திட்டத்தில் இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கிராமத்திற்கு மாத்திரமின்றி ஏனைய அனைத்து கிராமங்களுக்கும் வசதிகளை செய்து கொடுப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இன்று எமது நாட்டில் புத்தி சுவாதீனமற்ற சிந்தனை புத்தகம் ஒன்றே உள்ளது. 6 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் 17,000 ரூபாய் வருடாந்தம் வரி செலுத்தினீர்கள். நீங்கள் கொள்வனவு செய்கின்ற சீனி, கொத்தமல்லி போன்ற அனைத்திற்கும் தற்போது வரி செலுத்துகிறீர்கள். அவ்வாறு வருடாந்தம் தற்போது 42,000 ரூபாய் வரியாக செலுத்துகிறீர்கள். எனவே புத்தி சுவாதீனமற்ற சிந்தனையினால் வருடாந்தம் 25,000 ரூபாவை மேலதிகமாக செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. அதிக வாக்குகளை வெற்றிலை சின்னத்திற்கு வழங்குவது உங்கள் அனைவரதும் பொறுப்பாகும். எனவே இந்த தேர்தல் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதே போன்று தாய் நாட்டின் பாதுகாப்பிற்கும் மிக முக்கியமானது. எனவே நன்கு சிந்தித்து இந்த சந்தர்ப்பத்தில் செயற்பட வேண்டும். மாகாண சபையை நடத்தி செல்லுங்கள். இன்னும் 1 வருட காலம் உள்ளது. மாகாண சபை என்பது விளையாட்டு அல்ல. தமக்கு லாபங்கள் தொடர்பில் அவர்கள் சிந்திக்கின்றனர். தற்போது என்ன முறைமை உள்ளது? சிறுவர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவோர் சிறந்தவர்களா என கேட்கின்றோம். இந்த பக்கம் வெற்றிலை சின்னத்தின் தலைவர் லஞ்சம் பெறுகிறார். எனவே இவ்வாறானவர்கள் சிறந்தவர்களா என்றே கேட்கின்றோம். நான் ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலில் இல்லை, மஹிந்த ராஜபக்சவின் நிகழ்ச்சி நிரலிலேயே உள்ளேன். நான் மஹிந்த ராஜபக்சவை பாதுகாப்பதற்கும் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்குமே நான் உள்ளேன். எனவே ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலை வரலாறு என ஏற்றுக்கொள்ளாது நவநீதம் பிள்ளையை இலங்கைக்கு வரவழைத்து சர்வதேச மட்டத்தில் சேறு பூசவே முயற்சி செய்தனர். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் வேகமாக அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதும் அபிவிருத்தியை காணாத சில கிராமங்களும் இருப்பது கவலைக்குரியது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 35ஆம் கொலனி கிராமத்தின் அடிப்படை பிரச்சினைகள் என்று நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டுகின்றது. நாடு அபிவிருத்தி பாதையில் வேகமாக பயணிப்பதற்கு இவ்வாறான கிராமங்களின் அபிவிருத்தி மேம்பாடுகளும் அவசியமானவை. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் 35ஆம் கொலனி கிராமம் அமைந்துள்ளது. கடந்த கால அசாதாரண நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்ட இந்த கிராமம் ஒரு மீள்குடியேற்ற கிராமமாகும். 300 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமம் அபிவிருத்தி எதனையும் காணாமல் அடிப்படை வசதிகளற்ற ஒரு கிராமமாகவே காட்சியளிக்கிறது. போக்குவரத்து எல்லாம் நமக்கு வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கிருந்து 10 கிலோமீட்டருக்கு ஆயுதரி அவனை கொண்டு வந்தாலும் முதுவைக்கு இல்லாடி மோட்டார்க்கெல்லாம் கட்டணத்தை கொண்டு போகணும். ஆயுதரி ஆனா நான் கடந்து சொல்லி இருந்தாலும் ஆணையெல்லாம் கடந்து தெரியா இருக்கு எங்களுக்கு. இங்க விலைக்கு வெள்ளம் சாப்பிடுறது எல்லாம் தெரியுது. ஒன்றுமே நம்ம போனோடனே நம்மளை விலகி வருது. வெளிச்சுட்டாலும் நம்மளை விலகி நம்ம விட்டு ஓட்டாம. பல்வேறு துயரங்களின் மத்தியில் வாழும் இந்த கிராம மக்களுக்கு யானைகள் பெரும் தொல்லை கொடுக்கின்றன. இந்த கிராமத்தில் உள்ள தற்காலிக வீடுகள் பலவற்றை யானைகள் அழித்துள்ளன. பயிர்களை வாழை தென்னை மற்றது வயலெல்லாம் வந்து அழிச்சிட்டு ஆக்களை பெரிய கஷ்டப்படுத்துது. வந்து பார்க்காங்க, ஒன்று செய்யறாங்க. இது மாதிரி நடவடிக்கை ஒன்றும் எடுக்காங்க. கடந்த பல வருடங்களாக கவனிப்பாரற்று கிடக்கும் இந்த கிராமத்தில் இருப்பிடம், மருத்துவம், போக்குவரத்து என்று அடிப்படை வசதிகள் பலவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விரைவில் தமது கிராமத்தின் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்பட்டு தமது மீள்குடியேற்ற வாழ்வு உண்மையான மீளெழுச்சியை பெறும் என்று காத்திருக்கின்றனர் 35ஆம் கொலனி கிராம மக்கள். மறைப்பதற்கு எதுவும் இல்லாமையினாலேயே ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் ஆணையாளரை 2 வருடங்களுக்கு முன்னரே இலங்கைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்ததாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிக்கின்றார். லண்டன் நகரில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரம் தொடர்பிலான உரையொன்றை நிகழ்த்துவதற்காக வெளிவிவகார அமைச்சர் லண்டன் சென்றுள்ளார். நவநீதம் பிள்ளையின் கருத்து மூலம் முன்கூட்டிய தீர்மானம் வெளிப்படுவதாக லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கூறியதாக வெளிவிகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவநீதம் பிள்ளை தனது உத்தியோக விஜயம் ஒன்றில் இலங்கையிலேயே அதிக நாட்களை கழித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள வெளிவிகார அமைச்சர் அதிகாரி ஒருவர் வெளிப்படுத்த வேண்டிய திறந்த மனநிலையை இதன்போது காணவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
நவநீதம் பிள்ளையின் கருத்துக்களின் சுருக்கம் மற்றும் அதன் உள்ளடக்கம் கவலையளிக்கும் விடயம் எனவும் அதில் நியாயத்தை காணவில்லை எனவும் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் கூறியுள்ளார். அதேபோன்று யுத்தத்தின் பின்னர் இலங்கை அடைந்துள்ள வெற்றியை பௌதீக வள அபிவிருத்தி என புறம் தள்ளுவது போலியான ஒரு விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை சர்வாதிகாரம் நோக்கி பயணிப்பதாக நவநீதம் பிள்ளை சுமத்திய குற்றச்சாட்டை சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்க முடியுமா எனவும் வெளிவிகார அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 25 வருடங்களாக எல்டிடிஏ அமைப்பின் செயற்பாடுகள் காரணமாக வடபகுதி மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடைக்கவில்லை எனவும் இந்த மாத இறுதியில் அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வடக்கில் ராணுவ செயற்பாடுகள் மற்றும் அங்கு மக்கள் அச்சத்துடன் வாழ்வதாக நவநீதம் பிள்ளை தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கருத்தை மறுத்து கொழும்பில் உள்ள ஐநா அதிகாரிகள் அவர்கள் தெரிவு செய்த 200 நபர்களிடம் மேற்கொண்ட கருத்து கணிப்பின் பின்னர் வடக்கில் 90% மக்கள் அச்சமின்றி வாழ்வதாக தெரிவித்து வெளியிடப்பட்ட அறிக்கையை கவனத்தில் கொள்ளாமை கவலையளிக்கும் விடயம் எனவும் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் சர்வதேச நாடுகள் பக்கச்சார்பின்றி நோக்குவார்கள் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் வாக்குப்பள்ளம் தொடர்பிலும் விமர்சித்துள்ளதாக வெளிவிகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் கடும் கோபத்தோடு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரை விமர்சிக்கவில்லை என கூறியுள்ள வெளிவிகார அமைச்சர் அவரது கருத்தின் நியாயம் இல்லை என்பதனாலேயே இவ்வாறு விடயங்களை எடுத்து கூறுவதாகவும் கூறியுள்ளார். சில சம்பவங்களின் போது மக்களை இராணுவம் அழைத்து அச்சுறுத்துவதாக அவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். அதனை எமக்கு அறிவிக்கவில்லை, எமக்கு கூறுமாறே நாம் தெளிவாக கூறுகின்றோம். எமக்கு தகவல்களை வழங்குவார்களாயின் விசாரணைகளை மேற்கொள்ள முடியும். எமக்கு முடியுமான அளவு விசாரணைகளை மேற்கொள்ள முடியும். அவருக்கு அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அனைத்தையும் கண்டுகொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதே எமது நோக்கமாக இருந்தது. அதனை எமக்கு செய்யாதிருந்திருக்கவும் முடியும். எனினும் நாம் அதனை செய்தோம். அவரும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார். But we did, and she acknowledges that. So how does it make sense for us to do that? I'm sorry, I'm just... No, that's right. நவநீத பிள்ளைக்கு தகவல்களை வழங்கியோருக்கு பாதிப்புகள் ஏற்படாது என்பதனை நீங்கள் உறுதிப்படுத்துகின்றீர்களா? Yes, certainly. Absolutely. ஆம், உறுதியாக. நவநீதம் பிள்ளைக்கு கருத்துக்களை வழங்கியவர்களுக்கு தண்டனை வழங்க நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அது அவர்களுக்குள்ள உரிமையாகும். அவர் விரும்பும் அனைவருடன் பேசுவதற்கு அவருக்கு உரிமையுள்ளது. மறுபுறம் ஏன் அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தனர்? I would now like to turn to a disturbing aspect of the visit. இலங்கை விஜயத்தின் போது நான் அதிருப்தி அடைந்த விடயம் ஒன்று தொடர்பில் கருத்து தெரிவிக்க விரும்புகின்றேன். மனித உரிமைகளை பாதுகாக்கும் நபர்கள் சிலருக்கு எதிராக விடுவிக்கப்படும் அச்சுறுத்தல்களே அந்த விடயமாகும். இந்த நிலைமை இலங்கையில் அதிகளவில் அதிகரித்துள்ளன. மனித உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் நபர்களுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது அல்லது அவர்களை முழுமையான ஊமைகளாக்குகின்றனர். நான் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை வியத்தகு விடயமாகும். During a visit by a UN High Commissioner for Human Rights. To urge them to do more and to address the unaddressed issues. These problems will fester and cause instability. If the government just keeps its ear to the street, you'll understand what it is people are asking for. உலகம் முழுவதும் மனித உரிமைகள் தொடர்பாக ஆராயும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டி வெள்ளிக்கிழமை இரவு 10:15 காணத் தவறாதீர்கள். தொழில் மற்றும் தொழில் உறவுகள் தொடர்பான பாராளுமன்ற ஆலோசனை குழு கூட்டம் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்றது. இதன்போது தொழிலாளர்களின் குடியிருப்புகளின் கூரை தகடு பிரச்சினை தொடர்பாக ஆராய்ந்து இந்த குழுவுக்கு அறிவிக்கும் பொறுப்பு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்காவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொழில் வாய்ப்புக்கான அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்திலே நூரெலியா, பதுளை, பண்டாரவளை போன்ற தேயிலை புடுங்கும் தேயிலை தொழிலாளிகளுக்கு, தோட்ட தொழிலாளர்களுக்கு, அதாவது காணிகளை அரசாங்கம்
இந்த தனியார் கம்பெனிகளுக்கு வழங்குகின்ற பொழுது அங்கு பாதைகள் அமைத்தல், சுகாதார வசதிகளுக்கு அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும், லயங்காம்பராங்களை, சீட்கள், தகரங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்றும், அங்கு பல வசதிகளை செய்ய வேண்டும், அவர்களுடைய சிறந்த வீடு மற்றவர்களுடைய கல்யாண வீடுகளுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று இதை ஒன்றையுமே அவர்கள் செய்வதில்லை. மத்திய வங்கியின் அறிக்கையை பார்க்கின்ற பொழுது இந்த கம்பெனிகள் பெருந்தொகையான பணத்தை வெளிநாடுகளுக்கு இந்த தேயிலை கம்பெனிகள் அனுப்புகின்றன. எனவே எமது மக்கள் கஷ்டப்படுறதனூடாக எடுக்கின்ற உழைப்பை வெளிநாட்டு கம்பெனிகள் சூறையாடுகின்றன. இதை பற்றி தொழிற்சங்கங்களும் கவனிப்பதில்லை என்று நான் தொழிலமைச்சர் காமினி லொக்குகியிடம் தெரிவித்திருந்தேன். ஜூலை மாதம் 10ஆம் தேதி அவர் இன்று அவருடைய அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்திலே பிளான்டேஷன் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியையும் இதற்கு அதனான அமைச்சு செயலாளர்கள் அனைவரையும் கூப்பிட்டு, ரங்கா எம்பி அவர்கள் இப்படி ஒரு கம்ப்ளைனை எனக்கு ஒரு மாதத்துக்கு முதல் அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்திலே தந்திருக்கிறார் என்று சொல்லி அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு பிளான்டேஷன் மினிஸ்ட்ரியிலே ஒவ்வொரு மாதமும் கோல்டன் ஷா மீட்டிங் என்று சொல்லி நடக்கிறது. அந்த மீட்டிங்கிலே கேள்வி எழுப்பி இந்த தனியார் கம்பெனிகள் லாபத்தை மட்டும் ஈட்டுகின்றன, ஆனால் இந்த அரசாங்க காணியைத்தான் இவர்கள் இன்னும் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் இந்த மக்களுக்கு செய்ய கொடுக்கும்படி கூடிய விடயங்களை செய்கிறார்களா என்பதை ஸ்ரீலங்கா எம்பி எனக்கும் அறிவிக்க சொல்லியும், இதற்கு மேலாக எனக்கும் இன்று ஒரு பொறுப்பை எனக்கு தந்திருக்கின்றார். அதாவது எந்தெந்த கம்பெனிகள் அங்கே இருக்கிற சீட்டை மாற்றாமல் இருக்கிறதோ அல்ல சுகாதார வசதியை செய்யாமல் இருக்கோ அவலத்தையும் தனக்கு அறிவிக்க சொல்லி எனக்கு இன்றைய பாராளுமன்றத்திலே ஒரு பொறுப்பை காரக சபா என தொடர்ந்து இன்றைய கூட இந்த தொழில் அமைச்சின் அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்திலே வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சமூகம் அளிக்கவில்லை. நான் மாத்திரம்தான் சமூகம் அளித்திருந்தேன். போன முறையும் நான் மாத்திரம்தான் சமூகம் அளித்திருந்தேன். எனவே சொன்னால் நீர் இந்த அக்கறை கொண்டபடியால் உமக்கு நாங்கள் இந்த பாராளுமன்றத்தினூடாக இந்த பொறுப்பை தருகிறோம் என்று நானே லயங்களாக சென்று இந்த தனியார் கம்பெனிகள் லாபங்களை மட்டும் ஈட்டிக்கொண்டு இந்த மக்களுக்கு செய்கின்ற அநியாயத்தை இந்த தொழிலமைச்சுக்கு அறிவித்து ஏனைய அமைச்சர்களுக்கும் அறிவித்து நான் வெளியில் கொண்டு இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சரவர்கள் பூர்ண ஒத்துழைப்பை தருவது கூறினார். நாங்கள் ஒரு பக்கம் பாராளுமன்றத்துக்கு உள் பேசுகின்றோம். இதற்கு வெளியிலே பாராளுமன்றத்து கட்டிடத்துக்குள்ளே நடக்கின்ற ஒவ்வொரு மாதம் நடக்கின்ற அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்தினூடாக இந்த தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக அதுக்காகத்தான் எங்களை அவர்கள் பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் எனக்கு இன்றைக்கு கிடைத்திருக்க ஒரு பெரிய வெற்றி. இவ்வளவு காலமும் பாராளுமன்றம் துவங்கி நடந்து அதாவது தொழிலமைச்சர் கூறினார், எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நூலையாவோ பதிலையிலோ இப்படியான பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்ததில்லை. நீர்தான் முதல் முறையாக இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டிருக்கிறீர், அதற்கு நன்றி என்று சொல்லி கூறியிருக்கின்றார். அடுத்த அமைச்சாலோசனை குழு கூட்டம் அடுத்த மாதம் நடக்கிறது. அதில் அவர் இன்னொரு விடயத்தையும் கூறினார். இதை நடத்துவது தொண்டமானின் அமைச்சுக்கு தான் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அவர்களின் செயலாளரையும் இங்கு அழைக்க இருக்கிறார். பிளான்டேஷன் மினிஸ்ட்ரியையும் தொண்டமான் அவர்களின் அமைச்சு செயலாளரையும் இங்கு அழைக்க இருக்கிறதாக அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அவர்கள் தான் அங்கே இருக்கின்ற சீட்டுகளை மாற்றுவதற்கான பணம், அதாவது ஜெய்கா ப்ரொஜெக்ட், என்டிபி போன்று பல வெளிநாட்டு நிதிகள் வருகின்றன. ஆனால் ஏன் இவர்கள் இதை செய்யவில்லை? இது மிகவும் ஒரு கேவலமான ஒரு நிலைமை என்று சொல்லி அவரும் தனது விமர்சனத்தினை தெரிவித்திருக்கின்றார். நிலையான அபிவிருத்திக்கான சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து தெற்காசிய பொருளாதார மாநாட்டில் இன்று முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. கொழும்பில் நேற்று ஆரம்பமான 6வது தெற்காசிய பொருளாதார மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. வலயத்தினுள் உணவு பாதுகாப்பு, நீரியல் வளங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான முகாமைத்துவம் போன்ற விடயங்களும் பிராந்திய நாடுகளின் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களால் இன்று கலந்துரையாடப்பட்டது. பிராந்தியத்தின் உறுப்பு நாடுகளிடையே நீரியல் வள பகிர்வு, உணவு தட்டுப்பாடு ஊடாக விடுக்கப்படுகின்ற சவால்களை வெற்றி கொள்ளல் மற்றும் சூழல் பாதுகாப்பிற்கான யோசனைகளும் இதன்போது முன்வைக்கப்பட்டிருந்தன. பகிரங்க நாகரிக முகாமைத்துவத்தின் அவசியம் குறித்து இந்த மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டமை மற்றும் ஒரு முக்கிய காரணியாக அமைந்திருந்தது. ஆண் பெண் சமத்துவம் தொடர்பில் அங்கத்துவ நாடுகளிடையே நிலவுகின்ற சமாந்திரமின்மையை மறுசீரமைப்பதற்கான திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு நிதியுதவி வழங்குவதற்கும் 6வது தெற்காசிய மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டது. 39வது தேசிய விளையாட்டு விழாவில் 78 தங்கப்பதக்கங்களை சுவீகரித்த மேல் மாகாணம் 193 புள்ளிகளுடன் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தனதாக்கிக் கொண்டது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் யுனைட்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.